அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா முள்ளங்கியும் முட்டையும் வச்சு முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முள்ளங்கி வேணாங்கிற குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. இது போல் செஞ்சு கொடுத்தா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரியே நம்ம கட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி அதே மாதிரியே கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கிறலாம். 2 நிமிஷம்னா கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கிறலாம். இப்போ வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நான் 2 முள்ளங்கி 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. அதை லைட்டாக தோல் சீவிட்டு அதை நம்ம காய் சீவுறதுல சீவிக்கிட்டேன். சீவி அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். வெங்காயத்தில் கண்ணாடி பதம் வந்த வெங்காயத்தில் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிடுவோம். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு நம்ம இப்போ முள்ளங்கிக்கும் முட்டைக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம். என்னென்னா நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம், உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். அதனால இந்த முட்டைக்கும் வெங்காயம் முள்ளங்கி இது 3க்கு மட்டும் நம்ம சேர்த்து போட்டுக்கிறலாம். போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இப்படி வதக்கும் போதே அது நல்லா வெந்துடும். நல்லா வெந்து நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் பட்டு கலர் நல்லா மஞ்சள் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் கலந்த மாதிரி வந்துடும். இப்போ நல்லா இது வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டேன். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ 2 முள்ளங்கியும் வெங்காயத்தையும் நல்லா ரவுண்டாக நடுவில் ஏற்றி விட்டுட்டு நடுவில் 2 முட்டையை நம்ம பொத்து ஊற்றிக்கலாம். பொத்து ஊற்றிட்டு நல்லா எப்படி சொல்கிறது, வெங்காயமும் முட்டையும் ஒன்று சேராத மாதிரி நல்லா திரண்டு வரும்ல, அது மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிடுவோம். இப்போ இது போல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் உதிரியாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டைக்கும் வெங்காயத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் எடுத்து சேர்த்துருக்கேன். லைட்டாக இதை ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். கிண்டி கொடுத்துட்டு இப்போ இதுலேயே நம்ம 65 மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கிண்டிக்கிடலாம். கிண்டி பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிடுவோம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா அடி பிடிச்சி போயிடும். இப்போ நல்லா நம்ம உப்பு பார்த்துக்கிடலாம். உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நான் எல்லாமே உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அதனால் நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எங்களுக்கு சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு மிச்சம் பாதி அளவுக்கு போட்டு என் மகனுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நான் கிளறிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் நம்ம இதுக்கு பத்தாது. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிறணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷத்து வரைக்கும் கிளறிக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலாவும் அந்த முள்ளங்கியும் எல்லாம் இந்த சோத்தோட மிங்கிள் ஆகும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோன்னு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் அதையும் போட்டுக்கிட்டேன். 65 மசாலா காரமும் கம்மியாக இருந்துச்சு, அதனால் 65 மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டோம்னா இப்போ சுவையான முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் சோறு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நிற்கும். நீங்கள் தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் பார்த்துக்கறலாம். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முள்ளங்கியே சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்போ நம்ம குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. முள்ளங்கி பிடிமா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.